தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. கடந்த ஆண்டு 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சில பேருக்கு மன நிம்மதியே இருந்திருக்காது. இப்போ வக்ரகத்தில பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுவாருங்க, எவ்வளவு தொல்லை இருந்தாலும் எதிரிகள் இல்லாம செய்வாரு. அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ் பெரிய அளவுல பாதிக்காம செய்வாரு. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகத்தில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகத்தில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகத்தில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி முக்கிய பெயர்ச்சியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் தன்னோட வக்ரகத்தில பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ தனுசு ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும், உங்களுக்கு பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ரகத்தி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. இப்போ 4ஆம் இடத்துல வக்ரகத்தியா பெயர்ச்சி ஆக போறாரு. வக்ரகத்தில பெயர்ச்சி ஆக போறாரு. இப்போ 4ஆம் இடம் அண்ணா என்னென்னத்துக்கு கீழே வரும் பாத்தீங்கன்னா, அது முதல்ல மதருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்புறமா எசெட்ஸ் சொத்து, அதுக்கப்புறம் இந்த வாகனங்கள் வண்டிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்புறமா இந்த தாய்மாமனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த வகையில உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது அர்த்தாஷ்டம சனியா இந்த வகையில உங்களுக்கு தொல்லை கொடுப்பாரு. முதல்ல மன நிம்மதிக்கு எடுத்து விட்டுடுவாரு. ஏன்னா 4ஆம் இடம் மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட இடம். கடந்த ஆண்டு 2025 மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து சில பேருக்கு மன நிம்மதியே இருந்திருக்காது. இப்போ வக்ரகத்தில பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுவாருங்க, மன வகையில குழப்பங்களை கொடுப்பாரு. நிம்மதி இல்லாம போறது வேற, மன நோய் வேற. சோ மன வகையில பயங்கரமா நோய் கொடுப்பாரு இந்த டைம் பீரியட்ல. அப்படியே தாய்க்கு மதர் ஹெல்த்ன்றது கெடுத்து விட்டுடுவாரு. இப்போ லாஸ்ட் இயரே உங்க மதருக்கு ஏதாச்சும் சின்னதா ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பிச்சு வச்சிருக்குதான்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல தயவு செஞ்சு கவனமா இருங்க. எதுக்குன்னா வக்ரகத்தில பெயர்ச்சி ஆகும்போது அது ஆழமா கொடுப்பாங்க. சில வாட்டி எப்படின்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ சின்ன ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். ஆனா அதோட எஃபெக்ட் இந்த டைம் பீரியட்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறமா தாய்மாமனு கூட ஒரு பிரிவு, தாய்மாமன் கூட கருத்து வேறுபாடுன்றது இருக்குது. இந்த டைம் பீரியட்ல சொத்து வகையிலையோ வண்டி வாகனங்கள் வகையிலையோ உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஏதாச்சும் நீங்க ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தா இந்த டைம் பீரியட்ல தயவு செஞ்சு விற்காதீங்க. ஏன்னா 10 ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கூட கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க. 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு தான் கஸ்டமர் கிடைப்பாங்க. சோ அதனால இந்த டைம் பீரியட்ல ப்ராப்பர்ட்டி நீங்க நினைச்ச விலைக்கு விற்க முடியாது. ப்ராப்பர்ட்டியே விற்க முடியாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி விற்காம செய்வாங்க முதல்ல. சோ ப்ராப்பர்ட்டி விற்கிற ஐடியா ஏதாச்சும் இருந்தா நிறுத்துக்கோங்க. சனி பகவான் நாள்ல இருக்கும் போது எந்த சொத்து வாங்குறதுக்குமே சரி, சொத்து விற்பனை செய்வதுக்குமே சரி அவர் விடமாட்டாரு. அப்படியே நீங்க விற்கணும் நினைச்சாலும் ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டுக்கு தான் விற்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா
4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வாகனங்கள் வகையில வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு வண்டியோ ஒரு காரோ ஒரு பைக்கோ வச்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குதுப்பா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்துன்னு போய் ஏதாச்சும் ஒரு தொல்லை பண்ணாலும் ஆக்சிடென்ட் பண்ணாலும் வண்டி உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால கேஸ் உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதனால ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி வகையில கேசஸோ இல்லாட்டி வந்து வண்டி வாகனங்கள் வகையில கேசஸோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் இடம் வந்து சைல்டுஹுட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ நான் தனுசு ராசியில வந்து என்னன்னா 15 இயர்ஸ் பிலோ குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க, தனுசு ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா 4ஆம் வீடு வந்து கிராஸ்பிங்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல அர்த்தாஷ்டம சனி போகும்போது தயவு செஞ்சு நீங்க எதுவுமே கோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு கோர்ஸ் பண்ணாலும் அது மண்டைக்குள்ள ஏத்துக்க முடியாது. நமக்கு முதல்ல மண்டைக்குள்ள ஏத்துக்க முடிஞ்சாதானே நம்ம ஏதாச்சும் கோர்ஸ் காசு கட்டி கோர்ஸ் பண்ண முடியும். அப்படியே உங்க ஜாதகத்துல வந்து அந்த ஒரு விஷயத்துல ஃபார் சப்போஸ் ஒரு விஷயத்துல வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது ப்ரொஃபஷன்லான்னு வச்சுக்கோங்க, அந்த அதுக்கேத்த மாதிரி படிப்பு படிச்சாலுமே சரி அர்த்தாஷ்டம சனி டைம் பீரியட்ல படிச்ச படிப்பு வந்து வீணா போன படிப்பாதான் இருக்கும், வீணா போயிடும். அதனால தயவு செஞ்சு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு படிக்கணும்னு நினைச்சா அது நெக்ஸ்ட் இயருக்கு அந்த கோர்ஸ் படிக்கிறது அது நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நீங்க பண்ணிக்கிட்டா பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த 4ஆம் இடத்துல இருந்து என்ன பாப்பாரு சனி பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பாப்பாரு 3ஆம் பார்வையால. 6ஆம் இடம் வந்து எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், சண்டைகள், கோர்ட் கேசஸ், ஹெல்த் இஷ்யூஸ். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சனி பகவானோட பார்வை வந்து கெட்ட பார்வை, அந்த கெட்ட பார்வை கெட்ட வீட்டு மேல விழும்போது வந்து நாசம் பண்ணிடுவாரு. சோ எவ்வளவு தொல்லை இருந்தாலும் எதிரிகள் இல்லாம செய்வாரு. அப்படியே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பெரிய அளவுல பாதிக்காம செய்வாரு, கடன் இல்லாம செய்வாரு. தொல்லை இருக்கும், உங்களுக்கு கடன் இருக்கும், ஆனா கடன் தொல்லை என்றது பெருசா 10 ரூபாய் கடன் வந்து 15 ரூபாய் தாண்டாம பாத்துப்பாரு சனி பகவான் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 4ஆம் வீட்டில் இருந்து வந்து நேரா வந்து 10ஆம் வீட்டை பாக்குறாரு. இது 7ஆம் பார்வை என்றது முக்கியமான பார்வை. எதுக்குன்னா இது நேரா பாக்குற பார்வை. சோ மெயின் ரிசல்ட்ஸ் எங்க கொடுப்பாருன்னா தொழில் வகையில வந்து தொல்லை கொடுப்பாரு, தொழிலை நாசம் பண்றாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஒரு பெரிய கம்பெனில பெரிய மேனேஜரா இருக்கீங்க நீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்து உங்க கெரியர்ல பிளாக் மார்க்கே இல்லாதது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கெரியர்ல வந்து பிளாக் மார்க் வர்றது, கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல அவமானங்களை ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது உங்களுக்கு நடப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க மண்டையில வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறாரு சனி பகவான், மண்டையில உட்காந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கறாரு. 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, 10 ரூபாய் வந்து நீங்க காசு வாங்கிட்டு இருப்பீங்க சம்பளம், ஆனா 100 ரூபாய்க்கு வேலை வாங்குவாங்க. எப்படின்னா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த டைம் பீரியட்ல வந்து 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது வந்து 12 மணி நேரம் வாங்குவாங்க வேலை. இவ்வளோ வேலை செஞ்சியும் வந்து நமக்கு மிச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவமானங்கள் தான் மிச்சம்ன்ற மாதிரி இருக்குங்க இந்த டைம் பீரியடு. அது வந்து உங்களை பயமூத்துறதுக்காக சொல்ல வரல, நீங்க ஜாகிரதையா இருந்துக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஏமாற்றங்கள் நடக்கும், கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காது. தொழில்ல ஃபார் சப்போஸ் அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போது இப்போ வரைக்கும் கிடைக்காத சில ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிரும் சில பேருக்கு. நான் நிறைய பேர் சினிமாக்காரங்களை பார்த்தேன், அவங்களுக்கு வந்து என்னன்னா அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டம சனியோ நடக்கும் போது ப்ராஜெக்ட் கையில வந்துடும். என்னதான் அர்த்தாஷ்டம சனி எனக்கு நல்லாதான் இருக்குது, இப்போதான் ப்ராஜெக்ட் கிடைச்சது என்ற மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல்லு 70% ஷூட் பண்ண பிறகு பிரச்சனை வந்துட்டு வந்து வேற ஒருத்தங்க பேர், இவங்க பேருக்கு பதிலா வந்து வேற ஒருத்தங்க பேர் வந்துடும், அங்க வந்து கையில இருந்து போயிடும். சோ இப்போ கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே என்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியடு ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி டைம் பீரியட் தான் இது. அப்புறமா 4ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு சனி பகவான். 12ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஸ்லீப்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ தூக்கத்தை கெடுத்து விட்டுடுவாரு சனி பகவான். வந்து மன நிம்மதியா, உங்களுக்கு நிம்மதியே இல்ல, எப்படி அப்புறமா எப்படி நிம்மதியா தூங்க முடியும் உங்கனால? நிம்மதி இருக்காது, நிம்மதியா தூங்கவும் முடியாது உங்கனால. சோ அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தொழில் வகையில எக்ஸ்பென்சஸ் லாசஸ் நடக்கும், ஆனா பெரிய அளவுல நடக்காது. பிசினஸ் பண்றவங்களுக்கு சுத்தமாவே நல்ல டைம் பீரியட் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ரொம்ப நாளா நீங்க ஒர்க் பண்ற இடம் தான்,
பிரச்சனை வருது, ஆனா சின்ன சின்ன பிரச்சனையாதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஈகோ இஷ்யூஸ்க்கு போயிட்டு வந்து சரி ஒரு கத்தி பேசினாங்க மேனேஜர் லேட்டா வந்தோம்னு சொல்லிட்டு ஈகோ இஷ்யூஸ்க்கு போயிட்டு அவசரப்பட்டு வேலையில இருந்து நின்னுடாதீங்க. ஏன்னா அப்புறமா வேலை கிடைப்பது கஷ்டம். சோ எப்படியாவது ஒரு வருஷம் வந்து மேனேஜ் பண்ணுங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து செருப்பு போடாம, எதுக்கன்னா சனி பகவான் வந்து கர்ம கிரகம். கர்மத்தினால கர்ம கழிக்கணும்னா உடம்பு உழைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கோயில்ல பிரகாரம் பண்றது அதுக்குதான். சோ செருப்பு போடாம வந்து நீங்க டெய்லி ஒரு 20 to 30 minutes வந்து வாக்கிங் பண்ணுங்க. நல்லா வாட்டர் குடிச்சிட்டு வந்து வாக்கிங் பண்ணுங்க. வாக் பண்ணும் போது என்னன்னா உங்களுக்கு கால்ல இருக்கிற சனி பகவான் வந்து வைப்ரேட் ஆயிடுவாங்க. செருப்பு போடக்கூடாது. ஏன்னா காலு வந்து பாதம் வந்து தரைய டச் பண்ணணும். சோ அப்படி இருக்கும் போது என்னன்னா கொஞ்சம் நம்ம டவுன் டு எர்த் நேச்சரா இருந்து சனி பகவானுக்கு காமிச்ச மாதிரி. அப்படியே நீங்க வாக் பண்ணும் போது வர ஒரு வேர்வை என்றது இருக்குது இல்லையா, அது கெட்ட கர்மாவா கொஞ்சம் கொஞ்சமா கடிகிட்டு வந்து போயிட்டு இருக்கும். சோ இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 60% இல்லைனாலும் ஒரு 40% வந்து கர்மா ரெடியூஸ் ஆயிடும். அப்புறமா நீங்க வந்து டெய்லி விளக்கேத்திட்டு வந்து ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் என்றது படிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்களுக்கு முதுகுல குத்துறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியுறாங்க. அதுக்குதான் ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஆஞ்சநேயருக்கு நீங்க படிச்சா நல்லது. சனிக்கிழமை தயவு செஞ்சு ஆஞ்சநேயரை வந்து கும்பிடுங்க, வணங்கி கும்பிடுங்க, தப்பில்லை. சோ இது உங்களுக்கான ரெமெடி. மத்தபடி இந்த ஒரு வக்ரகத்தியில சனி பெயர்ச்சி உங்களுக்கு கெடுதல் கெட்ட பழங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா, அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.